இந்த திறந்த மனசு, இந்த பணிவுன்றது உங்களுக்குள்ள வருதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள நம்பிக்கைன்றது வரும். குளிரிலிருந்து போதையிலிருந்து முழு விடுதலை, சுதந்திரம். திருப்பி உங்க வாழ்க்கையில நீங்க போதையை தொட்டுடுவீங்களோ குடியை தொட்டுடுவீங்களோ பயப்பட தேவையில்லை. 101% வேலை செய்யுது. இது ஏதோ ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு கட்டத்துல எதுவுமே வேலை செய்யல, உங்களுடைய சொந்த முயற்சி எதுவுமே வேலை செய்யல. அப்ப இங்க நிரந்தரமா அந்த குடியிலிருந்து போதையிலிருந்து வெளியே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம். இது ஒரு வெற்றிகரமான ப்ரோக்ராம். பல லட்சம் பேர் வேலை செய்யுது. உங்களுக்கு வேலை செய்யுமா? வேலை செய்யாத. எதையும் நம்ப மாட்டோம். அதனால இந்த மீட்டிங்கு, இந்த ஃபெலோஷிப்பு, இந்த ப்ரோக்ராம்ன்றது இது ஓவர் நைட்ல ஓவர் டேல நடக்காது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மன தெளிவுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அசோசியேட் பண்ணின்னு இருக்கிற, நீங்க தொடர்பு வச்சிருக்கிற, நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமா நினைக்கிற அந்த குடி, அந்த போதை உங்களுக்கு எந்த விதத்துல உபயோகமா இருந்தது இல்ல உபயோகம் இல்லாம இருந்தது, நல்லது செஞ்சது இல்ல பாதிப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரியும். இப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த குடியினால, போதையினால, அந்த வெறினால நீங்க மனசு உங்களுக்கு பல விதத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இதனால ஒரு நாள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்காது, ஒரு வாரத்துல தீர்வு கிடைக்காது, ஒரு மாசத்துல தீர்வு கிடைக்காது. நீங்க தொடர்ந்து மீட்டிங் போய் அங்க உக்காந்து அங்க இருக்கிற ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி அங்க இருக்கிற சீனியருங்க சொல்றதை கேட்டு அங்க இருக்கிற அந்த 12 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவ் அடிக்ஷன், குளிரிலிருந்து போதையிலிருந்து முழு விடுதலை, சுதந்திரம். திருப்பி உங்க வாழ்க்கையில நீங்க போதையை தொட்டுடுவீங்களோ குடியை தொட்டுடுவீங்களோ பயப்பட தேவையில்லை. 101% வேலை செய்யுது. இது இந்த ப்ரோக்ராமு இது ரொம்ப முக்கியம். இது எப்படியாப்பட்ட குடிநோயாளியா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட போதை நோயாளியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவன் மாறலாம். அவனுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவனுக்கும் எதிர்காலம் இருக்குது, அவனுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது. அதுதான் இந்த ப்ரோக்ராமோட பியூட்டி. இந்த மனத்தில் அறிக்கை நம்பிக்கைக்கு இப்ப என்னன்னா இந்த நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன்னா நம்ம எதையுமே நம்பாதவங்க ஒரு விஷயத்த நம்பி நம்ம ஏத்துக்கணும், ஒரு விஷயத்த நம்பி நம்ம ஒத்துக்கணும், ஒரு விஷயத்த நம்பி நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த நம்பிக்கைன்றது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திறந்த மனசோட இருக்கணும். திறந்த மனசு அப்படின்னா என்ன அப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியை பத்தி, போதையை பத்தி உங்களுடைய சொந்த கருத்து எதனா இருந்ததுன்னா, நான் இந்த மாதிரி குடியை நிப்பாட்டிடுவேன், தாயத்தை கட்டிக்கின்னு கோயிலுக்கு போயிட்டு குடியை நிப்பாட்டிடுவேன், வீட்டுல பூட்டிக்கிட்டு குடியை நிப்பாட்டிடுவேன், அந்த மாதிரி உங்க சொந்த கருத்து எதனா குடியை நிப்பாட்டுறதை பத்தி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மூட்டை கட்டி தூக்கி போட்டு திறந்த மனசோட இங்க சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராமு, இந்த செட்ட ப்ரோக்ராம உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்குள்ள எடுத்துன்னு போங்க, உங்க வாழ்க்கை முறையா எடுத்துன்னு வாங்க. அதுதான் இந்த இடத்துல திறந்த மனசுன்றான். உங்க சொந்த கருத்து வேலை செய்யல, ஒரு வேலை செஞ்சிருந்தா நீங்க இங்க உள்ள வந்திருப்பீங்களா? ஹலோ, நீங்க குடியை நிப்பாட்டணும், போதை நிப்பாட்டணும், நீங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அதை வேலை செஞ்சுதான் இங்க வந்திருப்பீங்களான்னு கேக்குறேன் நான். ஹலோ, அப்ப நீங்க ஏதோ ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு கட்டத்துல எதுவுமே வேலை செய்யல, உங்களுடைய சொந்த முயற்சி எதுவுமே வேலை செய்யல. அப்ப இங்க நிரந்தரமா அந்த குடியிலிருந்து போதையிலிருந்து வெளியே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம். இது ஒரு வெற்றிகரமான ப்ரோக்ராம். பல லட்சம் பேர் வேலை செய்யுது. உங்களுக்கு வேலை செய்யுமா? வேலை செய்யாதா? ஹலோ, அதுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு இந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க திறந்த மனசோட இந்த செட்ட ப்ரோக்ராம உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருப்பம் இருக்கணும். நம்ம முதல்ல நான் மாறணும், திருந்தணும், நல்லாவணும், ஒரு புது வாழ்க்கை வாழணும்ன்ற ஒரு முழு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதாவது பழைய வாழ்க்கைய, குடி வாழ்க்கைய, போதை வாழ்க்கைய, நரக வாழ்க்கைய விட்டுட்டு நான் இனிமேல் பட்டு இருக்கிற ஒரு நாளும் ஒரு புது வாழ்க்கை வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள எப்போ விருப்பம் வருதோ அப்ப இந்த செட்ட ப்ரோக்ராம் வேலை செய்யும். இந்த விருப்பம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பணிவு. அதாவது என்ன ப்ரோக்ராம்ல சொல்றாங்க பாத்தீங்கன்னா மிகுந்த பணிவு உள்ளவன் ஆகும் வரை இந்த செட்ட ப்ரோக்ராம் உங்களுக்கு வேலை செய்யாது. பணிவுன்றது எப்போ வருது? உங்களுடைய ஆணவத்தை நீங்க எப்போ தூக்கி வச்சுட்டு என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, என்னால குடியை தள்ளி வைக்க முடியாது, என்னால போதையை தள்ளி வைக்க முடியாது, எனக்கு உதவி தேவை அப்படி சொல்லிட்டு நீங்க எப்போ
பணிவோடு இருக்கிறீங்களோ, பணிவோடு கேட்குறீங்களோ, பணிவோடு பார்க்குறீங்களோ, பணிவோடு உணர்றீங்களோ, அப்போ இந்த செட்ட ப்ரோக்ராம் வேலை செய்யுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஒருத்தர் நான் ஹேண்டில் பண்ணுவேன், என்னால் முடியும், என்னால் கூடிய தள்ளி வைக்க முடியும், என்னால் போதை தள்ளி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா முடியாது. இது ப்ரோக்ராம்லேயே சொல்கிறாங்க, ஐ கான்ட் பட் வி கேன்ன்றாங்க. என்னால் முடியாது, நம்மளால முடியும். இந்த செட்ட ப்ரோக்ராமே அதுதான். இது இந்த பணிவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ உங்களுக்குள்ள நான் குடிக்கிட்ட போதைக்கிட்ட தோத்து போயிட்டேன், என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, என்னால் என் சுயசக்தினால குடியை தள்ளி வைக்க முடியாது, போதை தள்ளி வைக்க முடியாது, எனக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் பணிவோடு நீங்கள் பார்க்குறீங்களோ, பணிவோட கேட்குறீங்களோ, பணிவோட உணர்றீங்களோ, அப்போ உங்களுக்கு இந்த நம்பிக்கைன்றது வருது. நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வராது. எப்போ நீங்கள் முழு தோல்வியை ஒத்துக்கணும், எங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லிட்டு பணிவோடு நீங்கள் கேட்குறீங்களோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் கேட்டீங்கன்னா போதும், ஹெல்ப் ரெடியாக இருக்குது. இப்போ என்னன்னா நீங்கள் பணிவு உங்களுக்குள்ள இருக்குதா, அதான் கேள்வி. எனக்கு உதவி தேவை, இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனிமேல் பட்டு இருக்கிற வாழ்க்கையாவது நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பணிவு இருக்குதான்னு கேட்குறாங்க. எப்போ இந்த திறந்த மனசு, இந்த பணிவுன்றது உங்களுக்குள்ள வருதோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள நம்பிக்கைன்றது வரும். இந்த நம்பிக்கைன்றது சாதாரணமாக இல்லை. இது நீங்கள் நேராக அந்த மீட்டிங் போனீங்கன்னா, அந்த ஃபெலோஷிப் போனீங்கன்னா, அங்கே கண்கூடான ப்ரூஃப் பல ஆயிரம் பேர் நல்லா இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, நம்மளோட மோசமாக பாதிக்கப்பட்டவங்க கூட அங்கே நல்ல ஒரு வாழ்க்கை வாழறாங்க. குடி இல்லாமல், போதை இல்லாமல், தெளிவாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ்க்கையை வாழறாங்க. நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி போக நீங்கள் அங்கே போனதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை வந்துடும். அவங்களுடைய பேச்சு, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, தங்களுடைய அனுபவம், தெம்பு, நம்பிக்கை இவைகளை ஒருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தங்களது பொது பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். எல்லாருக்கும் இருக்கிற காமன் ப்ராப்ளம் என்ன, பொது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிதான், போதை தான். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே ஷேரிங் பண்ணிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுவாங்க. அங்கே போனீங்கன்னா நிறைய சீனியர் இருக்காங்க, நிறைய வின்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் அந்த குடியிலிருந்து மீண்டும் தெளிவாக வாழறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா, மீட்டிங் போனீங்கன்னா, அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. அந்த கொடூரமான குடியில போதையிலிருந்து மீண்டு வெளியே ஒரு தெளிவான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை, ஒரு ஆன்மீக வாழ்க்கை, அவங்க வாழற வாழ்க்கையை உங்களுக்கு பரிமாறுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இலவசமா கொடுப்பாங்க, உங்களுக்கு இலவசமா கைட் பண்ணுவாங்க. இதை நீங்க அங்க டெய்லி நீங்க எப்போ போய் நீங்க உட்காருறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. நீங்க போய் மீட்டிங்ல போய் உட்காருறீங்கன்னா அதோட அவுட் கம் என்னன்னா, அதோட வெளிப்பாடு என்னன்னா, என்னால முடியல, எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இடத்த நம்புறீங்க, ஒரு ப்ரோக்ராம் ஏத்துக்கிறீங்க, உதவி தேவைன்னு நீங்க போய் உட்காருறீங்க, 100% உங்க வாழ்க்கை மாறுது. கடவுள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. முதல்ல நீங்க இந்த ஃபெலோஷிப், இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடிநோயாளி, போதை நோயாளி அவன் வாழ்க்கையில யார் சொல்றதை கேட்டதே கிடையாது. நீங்க எடுத்துங்க, யாருன்னா ஒரே ஒருத்தர் சொல்றத நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா வெளியில நீங்க இங்க வந்திருப்பீங்களா? ஹலோ, வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்களா இல்லையாப்பா? அப்ப நீங்க யார் சொல்றதையும் கேட்கல, எதையும் ஏத்துக்கல, எதையும் ஒத்துக்கல, எதையும் கத்துக்கல, எதையும் மாத்திக்கல. ஒருத்தர் சொல்றதை நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வர தேவையில்லை, இவ்வளவு பாதிப்பு தேவையில்லை. அப்படின்னா யார் சொல்றதே கேட்கல. இந்த ஏஐ ஃபெலோஷிப் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க போய் உட்காந்து இன்னொருத்தர் சொல்றத உட்காந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறீங்க, வேலை செய்யுது. ஒரு குடிநோயாளி, ஒரு போதை நோயாளி போயிட்டு அந்த மீட்டிங்ல முதல்ல உட்காந்து இன்னொரு அவரை மாதிரி பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டும் தெளிவா வாழறவங்க சொல்றத அவங்க கேட்கறதுக்கு அவங்க ஈகோ பர்மிட் பண்ணுது, அவங்க ஆணவம் விட்டு கொடுக்குது. ஆமா, இவரும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவரு, இவரும் என்ன மாதிரி வாழ்க்கை தொலைச்சவரு, இன்னைக்கு அதுல இருந்து மீண்டு இருக்கிறாரு, நல்ல வாழ்க்கை வாழறாரு, என்னாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் போய் உட்காந்து இன்னொருத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அதனால இது பல லட்சம் பேருக்கு வேலை செய்யுது, உங்களுக்கும் வேலை செய்யும். நீங்க அந்த ஃபெலோஷிப்பு, அந்த ப்ரோக்ராமு நீங்க ஒரு நம்பி அந்த இடத்துல போய் உக்காந்தீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கை 101% நீங்க மாறுவீங்க, திருந்துவீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. இது பல லட்சம் பேருக்கு வேலை செய்யுது, உங்களுக்கும் வேலை செய்யும். என்னன்னா நீங்க போய் உக்காரணும்.
அதுதான் சொல்றேன், எங்களை விட வலிமை பொருந்திய சக்தி எங்களுக்கு மன தெளிவை அளிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைக்கு வந்தோம். இந்த மன தெளிவுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்க தொடர்ந்து மீட்டிங் போக 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 ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு உங்களுக்கு தெரியும் குடி எந்தெந்த விதத்துல உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்திருக்குது, நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் பண்ணீங்க, இனிமேல் பட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மன தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க நல்லாவீங்க, நீங்க 10 பேருக்கு உதவியா இருப்பீங்க. இந்த ப்ரோக்ராமுடைய பியூட்டியே அதுதான். இது நீங்க மட்டும் நல்லா வருது இல்லை, இன்னும் ஒரு சஃபரிங் ஆல்கஹாலிக் சஃபரிங் அடிக்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது வந்து கண்டிப்பா வேலை செய்யுது. இது அதுக்கு இந்த இந்த 2வது ஸ்டெப் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து திறந்த மனசு இருக்கணும், இந்த செட்ட ப்ரோக்ராம் ஏற்றுக்கணும், விருப்பம் இருக்கணும், பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கை வாழணுன்ற ஒரு விருப்பம் இருக்கணும், பணிவு இருக்கணும். என்னால முடியாது, எனக்கு உதவி தேவை, எனக்கு ஒரு ஃபெலோஷிப் தேவை, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் தேவை, எனக்கு ஒரு வழிகாட்டி தேவைன்ற ஒரு பணிவு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்கணும். இந்த செட்ட ப்ரோக்ராமு கண்டிப்பா பல லட்சம் பேருக்கு வேலை செய்து எனக்கும் வேலை செய்யுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பா நீங்க ஒரு புது வாழ்க்கை வாழலாம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் இந்த ஃபெலோஷிப் கிடைக்கும், இந்த ப்ரோக்ராம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஆண்டவன் மேலேயே சரி, ஆண்டவன் ஏதோ ஒருத்தர் இருக்கிறான் போலுது, அவரால் தான் இந்த ஃபெலோஷிப், இந்த ப்ரோக்ராம், இந்த மெசேஜே கிடைச்சிருக்குது அப்படின்றது வந்து அப்புறம் தான் புரியுது எனக்கு. அதனால இது வந்து இறைவனை சொல்ல இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனால் ஃபெலோஷிப் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இறைவனை என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில மாயாஜாலம் செஞ்சிருக்கிறாங்கன்றத அப்புறமே இறைவனே உணர்றாங்க. அதனால இறைவன் அருள் இல்லாம நீங்க இந்த இடத்துக்கும் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு மெசேஜே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அவ்வளவு சஃபரிங்ல தான் இருக்கணும். ஏதோ இறை அருள் இருக்கிறதுனால தான் நீங்க கை காலெல்லாம் முழுசா வந்துருக்கிறீங்க, செய்கூலி சேதாரம்லாம் இல்லாம எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க, முழுசா வந்துருக்கிறீங்க. இனிமேல் படி நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு சில ப்ரோக்ராம் கிடைக்குது உங்களுக்கு. அதனால இறை அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, இறை அருள் முழுமையா இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப நீங்க இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி இனிமேல் பட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு மனுஷனா வாழணும், நல்லா வாழணும், நல்லா இருக்கும். இதுல எதனா டவுட் இருக்குதுங்களா? ஹலோ, தேங்க்யூ.